உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். ஏசாயா 43 அதிகாரம் அதனுடைய 19வது வசனம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க கையில செல்போனோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை கொடுக்கிறார். நான் புதிய காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன், அதை நீங்கள் அறியீர்களா? அது இப்பொழுதே தோன்றும். ஆண்டவர் உலர்ந்து போன உங்க வாழ்க்கைய, எல்லாமே முடிஞ்சு போயிட்டு என்று நினைத்த உங்க வாழ்க்கைய, நம்பிக்கையே எனக்கு இல்லை, இனி இது நடக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய தடைகள்? எவ்வளவோ வருஷம் ஆயிடுச்சு, எவ்வளவோ மாதம் ஆயிடுச்சு, எவ்வளவோ நாட்கள் ஆச்சு, தடை இன்னும் மாறல. அப்படியே தான் இருக்கு என் வாழ்க்கை. என் தொழில தடை, என் குடும்பத்துல தடை, என் வாழ்க்கையில தடை, என் பிள்ளைகளுடைய படிப்புல தடை, எதிர்காலத்துல தடை, திருமணத்துல தடை, இப்படி அநேக தடைகள் 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 என்று கேள்விக்குறியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தடைகளை நீக்குகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். வனாந்தரத்திலே வழி. உங்க வாழ்க்கை வனாந்தரமான ஒரு அனுபவமா இருக்கலாம். யாருமே கண்டுகொள்ளாத ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முன்வராத ஒரு நிலைமையில இருக்கலாம். அங்கதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழி ஆண்டவர் திறக்க போறார். இத்தனை வருஷம் தடையோடு வாழ்ந்த உங்க வாழ்க்கையில இனி ஒரு வழி திறக்க போகுது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அவாந்தர வெளி, அவாந்தர வெளியில என்னால எதுவுமே முடியாது, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனி எனக்கு திருமணம் நடக்குமா, இனி எனக்கு வேலை கிடைக்குமா, இனி நான் வீடு கட்டுவேனா, இனி எனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுமா, இனி என் தொழில் வளருமா, இனி நான் முன்னேறுவேனா, இப்படிங்கிற நம்பிக்கை அற்று போன நிலைமைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்க போறாரு. உங்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இன்னைக்கு ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்து முடிக்க போறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். பல ஏமாற்றங்கள், பல இழப்புகள், பல பாடுகள், பல வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத சில காரியங்களை மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. சோர்ந்து போகாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை கர்த்தர் செய்வார். நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல வருடங்களா இருக்கிற தடைகள் உடைக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.